பொன்னேறு சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் மேலே நம்மகிட்ட இருக்குது. ரெடிஸ் பெருங்காவூர்லேயே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1750. எல்லாமே ஒவ்வொரு பிளாட்டுமே 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிளாட்டாக கட் பண்ணியிருக்கோம். அது மொத்தமாகவும் தரோம், இல்லை சிங்கிள் பிளாட்டானா சிங்கிள் பிளாட்டாகவும் தரலாம். மஹேந்திர சிட்டி வந்ததுக்கப்புறம் தான் தாம்பரம் டு செங்கல்பட்டு வரல அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதே டெவலப்மெண்ட்டு நம்ம பொன்னேரில் எதிர்பார்க்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் எதிர்பார்க்கலாம். ரெடில்ஸ் கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குங்க. பாரிஸ்லேருந்து வரும். சிபிஆர் ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மஹேந்திர சிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரேட்டு பார்த்தோன்னா 3 மடங்குலாம் 10 மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. வணக்கம் நேயர்களே, வடசென்னையில உள்ள பொன்னேரி பகுதியில கிட்டத்தட்ட 10 வீட்டுமனை பிரிவுகளை அறிமுகப்படுத்தி டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் வீட்டுமனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம். எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன விலையில மனைகள் அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். அது பற்றிய விவரங்களை தர இங்கே அடுத்ததாக இணைகிறார் அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்கள். பொன்னேறு சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் மேலே நம்மகிட்ட இருக்குது. பழவேற்காடு பீச்சுக்கிட்டே ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து வெறும் 475 ரூபீஸ்க்கு ஒரு சைட் பண்ணியிருக்கோம். அதாவது பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். பிஃபோரே வரும் சைட். அது ரொம்ப நல்லா இருக்கும் சைட் அது. அதுக்கப்புறம் பொன்னேரிலேருந்து அண்ணாமலைச்சேரி போகிறாங்க மெயின் ரோட்டில், அதாவது பெரிய வெப்பத்தூர் சொல்லுவாங்க. வெப்பத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு சைட் இருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 525 ரூபீஸ் வரும். அதுக்கு முன்னாடி அதாவது இதே ரூட்டு தான் பொன்னேரிலேருந்து பழவேற்காடு போகிற ஸ்டேட் ஹைவே மேலே ஒரு சைட் இருக்குங்க. அது வந்து 750 ரூபா திருப்பாலிவனம். அதுக்கப்புறம் இந்த சைட்டு தான் பொன்னேரி மெதூர் நம்ம நிற்கிற இடம். இது 1200 அண்ட் 1300 2 சைட்டாக இருக்குது இங்கே பக்கத்து சைட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பொன்னேரி டவுனுக்குள்ளே இருக்கும். அது கௌரி தியேட்டருக்கு எதிரில் ஆப்போசிட்டில். அதுவுமே சுற்றி ரெசிடென்சியல் ஏரியா நடுவில் தான் இடமே போட்டிருக்கோம். அது வந்து 2350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதுக்கு அடுத்தது மீஞ்சூரில் ஒரு சைட் இருக்குது. மீஞ்சூர் வண்டிப்பாக்கத்தில். அதோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 2000 வரும். அதுக்கப்புறம் ரெட்டில் சரௌண்டிங்கில் ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்குது நம்மகிட்ட. அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தோன்னா ஒன்று பெருங்காவூர் வந்து 2600, விலாங்காடு பக்கத்தில் வந்து 2650 வரும். இது எல்லாமே நம்மகிட்ட ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடில் ஒரு சைட் இருக்குது. அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 வரும். இது எல்லாமே புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சைட் போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் 2500. இதுக்கப்புறம் கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் பக்கத்தில் இப்போ ஒண்டர்லா வரனாலும் நல்ல ஒரு பீக் ஆச்சு அந்த ஏரியா எல்லாமே. அதோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 2575 ரூபீஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இதில் நாங்கள் சொன்ன லேஅவுட்டில் எந்த லேஅவுட்டில் வேணாலும் நீங்கள் இடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஷியல் வீட்டு மனைகளோடு கமர்ஷியல் இடங்களையும் தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம ரெடில்ஸ் ஏரியாவில் இருக்குது. ரெடில்ஸ் பெருங்காவூர்லேயே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1750. எல்லாமே ஒவ்வொரு பிளாட்டுமே 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிளாட்டாக கட் பண்ணியிருக்கோம். அது மொத்தமாகவும் தரோம், இல்லை சிங்கிள் பிளாட்டானா சிங்கிள் பிளாட்டாகவும் தரலாம். அடுத்ததா பொன்னேரியில இருந்து பழவேற்காடு செல்லும் வழியில உள்ள மனைப்பிரிவு பற்றிய தகவல்களை விரிவாக தருகிறார் திரு ராமகிருஷ்ண ரெட்டி. பொன்னேரில் மெதூரில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 சைட்டு போட்டிருக்கோம். இது வந்து ஃபேஸ் 1 இப்போ நம்ம இருக்கிற இடம். ஃபேஸ் 2 வந்து கொஞ்சம் முன்னாடியே வரும். 2 இடம் பக்கத்து சைட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1300 போட்டிருக்கான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தாலும் சரி, உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது. சைட்டுக்குள்ளே 2 வீடு இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கு. லேஅவுட்டுக்குள்ளேயே நம்ம வாட்டர் டேங்க் கட்டிருக்கோம். ஈபிக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்கோம். இதில் ரோடும் பார்த்தோன்னா எல்லாமே 40 30 ஃபீட் ரோடு தான். லேஅவுட்டில் எல்லா ரோடுமே தார் ரோடு போட்டிருக்கோம். மெயின்டெனன்ஸ் இருக்குது. சைட்டுக்குள்ளேயே 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பேங்க் லோன் பண்ணி தரோம். மெயினாக சைட்டுக்குள்ளேயே ஒரு 3 பார்க் இருக்குது. வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் 100% உங்களுக்கு பிடிக்கும். பொன்னேரிக்கு பக்கத்துல அமைச்சிட்டு வர மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் மாமல்லபுரம் பூஞ்சேரி முதல் காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை அமைக்கப்பட்டு வரும் சென்னை பெரிபெரல் ரிங் ரோடும் இந்த பகுதியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெதூர் சைட்டுக்கு குறிப்பாக நீங்கள் ஏன் வாங்கணும்னா, இது ஜஸ்ட் நம்ம சைட்டில் வந்து பார்த்தோன்னா வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொன்னேரி டவுன் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இது இல்லாமல் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் மஹேந்திரா சிட்டி வந்தாலே உங்களுக்கு அந்த ஏரியா எந்த அளவு டெவலப்மெண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு சவுத் சென்னை டெவலப் ஆனது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டி வந்ததுக்கப்புறம் தான் தாம்பரம் டு செங்கல்பட்டு வரல அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதே டெவலப்மெண்ட்டு நம்ம பொன்னேரியில் எதிர்பார்க்கலாம். நம்ம நிற்கிற இடத்துல அப்படியே ரைட்டில் போனால் மஹேந்திரா சிட்டி போவோம். இதே மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா வெறும் 300 மீட்டர் போனால் ஸ்டேட் ஹைவே கனெக்ட் ஆகும். SH 104, அதாவது பொன்னேரிலேருந்து பழவேற்காடு பீச்சுக்கு போகிற ரூட் அது. அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் பழவேற்காடு வரும். பழவேற்காடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா பொன்னேரி டவுனுக்கு கனெக்ட் ஆகிற இடம். இது வந்து பொன்னேரி மெதூர் சொல்லுவாங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இடம். இதுல வந்து பார்த்தோன்னா வேலம்மாள் ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான்
மஹிந்திரா சிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் மஹிந்திரா சிட்டி போய் ரீச் ஆகிடலாம். கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுக்கும் மஹிந்திரா வைல்டு சிட்டிக்குமே. மஹிந்திரா சிட்டி மட்டும் இல்லாமல் சிபிஆர் ரோடு ஒரு புதுசாக வந்து ஒர்க் நடந்திருக்கு. மகாபலிபுரம் பூஞ்சேரியிலேருந்து காட்டுப்பள்ளி போர்ட் வரல 162 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு புது பைபாஸ் ஒர்க் நடந்திருக்கு. சிட்டியில் அவுட்டரில் நீங்கள் எங்கே போனாலுமே சிட்டிக்கு போகிற நீங்கள் ஈஸியாக OMR எது வேணாலும் ரீச் ஆகக்கூடிய இடம். நாங்கள் போட்டது வந்து ஜஸ்ட் வரும் 1200 தான். சிபிஆர் ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மஹிந்திரா சிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரேட்டு பார்த்தோன்னா 3 மடங்குலாம் 10 மடங்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இது எல்லாமே காட்டுப்பள்ளி போர்ட்டு ஒரு ஒர்க் நடந்திருக்கு. காட்டுப்பள்ளி போர்ட்டு நல்லா டெவலப் ஆகுது. பொன்னேரி சரௌண்டிங் வந்து அவ்வளோ ஒரு அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். மெயின் இந்த ரூட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸு சார். அடிக்கடிக்கு உங்களுக்கு எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் எதிர்பார்க்கலாம். ரெட் ஹில்ஸ் கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குங்க. பாரிஸ்லேருந்து வரும். நீங்கள் அதிகமாக பஸ் எதிர்பார்க்குற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான். பொன்னேரி டு பழையர்காட்டு வந்து எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. நிறைய 558B இந்த மாதிரிலாம் நிறைய பஸ் இருக்குது. கடம்பத்தூர், மணலி உள்ளிட்ட இடங்கள்லேயும் கூடிய விரைவில் புதிய வீட்டு மனை பிரிவுகளை அறிமுகப்படுத்த இருக்காங்க தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம். இது எல்லாமே அடுத்த சைட்டு பார்த்தோன்னா நிறைய நம்ம சைட் லான்ச் பண்ண போகிறோம். ஒன்று கடம்பத்தூர், மணலி இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான சைட் வரப்போகுது. சைட் விசிட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் எந்த ஏரியாவில் வேணுமோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஃபுல் டீட்டெயில் அதில் நாங்கள் சொல்லுவோம். சைட் விசிட் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோவில் பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.